மாஸ்லிங் உட்லண்ட்ஸ் வட்டாரத்தை பற்றி பேசும் பொழுது அடிக்கடி ஒன்றை சொல்வார்கள். அப்ப அடிக்கடி ஜோஹர் போயிட்டு வரலாம். மலேசியா நாட்டையும் சிங்கப்பூரையும் இணைக்கும் பாலத்திற்கு பக்கத்தில் அமைந்த வட்டாரங்கள் இவை. இந்த வட்டாரத்திற்கு மாஸ்லிங் என்ற பெயர் எப்படி வந்திருக்கும்? சீன வர்த்தகர் லிம் நீசூன் வசித்த மாஸ்லிங் மாளிகையின் பெயர்தான் இந்த வட்டாரத்திற்கு அமைந்ததாக தெரிய வருகிறது. இந்தியர்கள் பல ஆண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வசித்து வரும் வட்டாரங்களில் மாஸ்லிங்கும் ஒன்று. 1975 மாஸ்லிங்க்கு வந்தோம். பிறந்ததே மாஸ்லிங்கில் தான். நான் வந்து 1974 பிறந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம காஞ்சிலேருந்து அப்போ நம்ம கிராஞ்சியில் இருந்தோம். பிறந்தது மாஸ்லிங் தான். மாஸ்லிங் வட்டாரத்துக்கு முதல்ல நான் வரும்போது எனக்கு 5 வயது தான் இருக்கும். நான் இன்னும் பள்ளிக்கூடம் படிக்கவே போகலை. 80களில் மாஸ்லிங் தான் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல உட்லண்ட்ஸ் கூட அதிகமாக சொல்லலை. எங்கள் பேட்டர்ன்னு சொல்லிடலாம். அதை வந்து ஒன்று மறைய மற்றொன்று தோன்றுவதுதான் சரித்திரம். ஒரு வட்டாரத்தில் வெகு நாட்கள் இருந்து வாழ்ந்து பழகி போய்விட்டால் அங்கிருந்து வெகு தூரம் செல்ல மனம் வராது. அப்படிதான் நேவல் பேஸ் வட்டாரத்தில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் மறு குடியேற்றம் என்று வந்தபோது தேர்ந்தெடுத்த வட்டாரங்களில் உட்லண்ட்ஸ் மாஸ்லிங் வட்டாரமும் ஒன்று. ஒரு காலத்தில் மாஸ்லிங்னா அது வந்து சிங்கப்பூர்லேருந்து வெளியே ஒரு ஸ்டேட் மாதிரி. சில பேர் கேட்டிருக்காங்க கிட்ட, ஜேபி கிட்ட இருக்கா? ஸோ இல்லை அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் பார்ட் ஆஃப் சிங்கப்பூர். ஆனால் மாஸ்லிங் உட்லண்ட்ஸ் வந்து நார்த்தில் இருக்குது. ஆரம்ப கால சில பேர்லாம் வந்து அந்த கம்போங்கில் இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே அதுக்கப்புறம் தான் அந்த அடுக்குமாடி கட்டடத்துக்கு வந்தாங்க. எல்லாம் கம்பவுண்ட் வீடு மாதிரி இருக்கும், வரிசையாக. அங்கிட்ட ஆளுங்க இருக்கும், இங்கிட்ட ஆளுங்க இருக்கும். அப்போல்லாம் கேணி தண்ணி தான். கேணி தண்ணி எடுத்து தான் துணியெல்லாம் துவைப்போம். ஒரு சராசரி வருமானம் கொண்ட குடும்பங்கள் தான் அங்கே அதிகமாக குடியேறினார்கள். ஒரு வட்டாரம் உருவாவதை பார்ப்பது என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஓரிரு அடுக்குமாடி கட்டிடங்கள் மட்டும் நின்றபோது மாஸ்லிங் வட்டாரத்திற்கு குடிவந்தவர்கள் அந்த வட்டாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவானதை பார்த்தார்கள். ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு சூழலை ஏகாந்தம் என்பதா, தனிமை என்பதா? சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த ஓரிடம் எப்படி நகர்மயமானது? அது இவர்களை பொறுத்தவரையில் வளர்ச்சியா, நெரிசலா? சுற்றத்தையும் பழகிய நட்பையும் விட்டு விலகி வேறு இடம் செல்வது எப்போதுமே மனதிற்கு கனமான அனுபவம்தான். மாஸ்லிங் வட்டார மக்களுக்கு இது நன்கு தெரிந்த ஒன்று. எங்கெல்லாமோ இருந்து அந்த வட்டாரத்திற்கு குடியேறியவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ கற்றுக்கொண்டார்கள். பிணைப்பு மிக்க ஒரு சமூகத்தை அந்த வட்டாரத்தில் அமைத்து கொண்டார்கள். மாஸ்லிங் தான் அதிகமான இந்தியர்கள் வந்து மற்ற செம்பாங்கிலிருந்து நெல் பேஸ்லேருந்து குடியேறினாங்க. அந்த காலத்தில் இது வந்து பெல்லட்டிங் மாதிரி, லக்கி ட்ரா மாதிரி. அது பேரை போட்டுட்டு அந்த அட்ரஸ் எடுத்து அப்புறம் கொடுப்பாங்க. இது வந்து உன் வீடு, உனக்கு உள்ள வீடு அப்படின்னு. அப்படி கிடச்சது தான் எங்கள் அப்பாவுக்கு இந்த இது பிளாக் 2ல். நான் போன காலத்தில் எல்லாம் காடு தாங்க. நாங்கள் எங்கள் பிளாக் 12 தான் வீடு இருந்துச்சு. பார்க்க போனால் நாங்கள் தான் அங்கே வந்து முதல் குடியிருப்பாளர்கள். ஒரு வயசில் நான் பிளாக் 2க்கு குடியேறினேன். ஸோ அங்கேருந்து தான் என்னோடய பயணமே தொடங்கினுச்சு. இது வரைக்கும் எங்கள் முன்னுக்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருச்சு. ஆனால் வந்து அந்த பேரியெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. யார் வேணால் அப்படியே நடந்துட்டு போகலாம். மண், சேறு, மழை வந்தால் சேறு, அப்புறம் அந்த பில்டிங் கட்டுறதுக்காக இடிக்கிற சத்தம் ரொம்ப லவுட்டாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து பெருசுப்படுத்தினதில்லை. எங்களுக்கு அது ஒரு தொல்லையாக தெரிஞ்சதில்லை. இப்போ நம்ம பிளாக் வந்து 22. ஸோ ஆப்போசிட் நம்ம பிளாக்ல வந்து பிளாக் 1, பிளாக் 2, 3, 4, 5. ஸோ அப்போ அதெல்லாம் கட்டுறப்ப நம்ம பிளாக்லாம் அப்போ இன்னும் கட்டலை. போன டைமில் வந்து அந்த டைம் வந்து புதுசாக இருக்கும்போது எங்களுக்கு கேஸ் அடுப்பு கூட புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இருந்தப்போ வந்து அடுப்பு கறி அதை தான் பார்த்துருக்கோம். இல்லைன்னா மண்ணெண்ணெய் அடுப்புன்னு சொல்லிட்டு அதை பார்த்துருக்கோம். கேஸ் அடுப்புனா எல்லாருக்கும் வந்து அந்த அடைக்க மறக்கிறது, அப்புறம் இந்த கேஸ் வந்து அந்த ஹோஸ் இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணுறது மறக்கிறது. ஸோ அந்த மாதிரி சிறிய சிறிய வெடிப்புகள் வந்திருக்குது. எங்களோட வந்து 3 அறை வீடு. ஸோ எங்கள் அப்பா, அம்மா, நான், எங்கள் 2 அக்கா, எங்கள் பாட்டி, 2 பெரியப்பா பையங்க. அப்புறம் எங்கள் மாமாவும் கொஞ்ச நாள் எங்கள் கூட தான் இருந்தார். ஐ திங்க் ஒரு 10 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா அவங்க நெவல் பேஸில் இருந்து கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி தான் இங்கே வந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் கம்போங் அந்த வில்லேஜில் தான் அவங்க தங்கினாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிளாக் 2 வீடுக்கு வந்து குடியேறினோம். நாங்கள் அந்த நெவல் பேஸ்லேருந்து மாஸ்லிங் வட்டாரத்துக்கு வந்தப்போ எங்களோட நேபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிட்டோம். யாருன்னே தெரியாது. அப்போ எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து ஏதோ ஒரு வட்டாரத்துலேருந்து வந்திருக்காங்க. மாஸ்லிங் வட்டாரத்திற்கு குடிபெயர்ந்தது மக்கள் மட்டுமல்ல. செம்பவாங் வட்டாரத்தில் பல ஆண்டுகளாக அமைந்த ஒரு ஆலயம் கூட
மார்சிலிங் வட்டாரத்திற்கு வந்தது. கோயில் வந்து இந்த மார்சிலிங் வட்டாரத்துக்கு மாற்றப்பட்டது அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1982. அப்போ ஒரு சிறிய கோயில் தான். கிட்டத்தட்ட 12 வருஷம் எடுத்துச்சு அந்த கோயிலை வந்து ஒரு குடும்பங்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்த்தோன்னா அடுத்த குடும்பங்களுக்காக நம்ம வந்து நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம். கல்யாண மண்டபம் வந்து ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து முன்னால் இருந்த 2 மாடி பில்டிங்கை வந்து நம்ம உடைச்சி இப்போ 4 மாடி கட்டிட்டோம். ஸோ அந்த கோயிலுக்கு யாரும் போகிறாங்கன்னா ப்ரேயர்ஸ், அதே சமயத்தில் ஒரு மீட்டிங் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நாங்கள் மீட் பண்ணலாம். ஞாபகங்கள் மனித மனங்கள் வரையும் ஓவியங்கள். ஆனால் காலம் போக போக மகத்துவம் பெறும் மதிப்பிட முடியா பொக்கிஷங்கள் அவை. மார்சிலிங் டிரைவு, அது மார்சிலிங் லேன், இதுதான் ஆரம்பத்தில் குடியிருப்பு கட்டடம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த மார்சிலிங்கை மாட்டி அந்த பக்கத்துலாம் வந்தது. என் பிளாக் கிட்ட அந்த பிளாக் 35 மார்சிலிங்கில் ஒரு குரூப் இருந்துச்சு, மலே கைஸ் அண்ட் யூரேஷியன் கைஸ். ஸோ ஒரு குரூப் அப்படியே they will be doing shows like that. அப்படியே செஞ்சாங்க. அதே மாதிரி ஷோ செஞ்சோடனே then we started doing under blocks all. அண்டர் பிளாக்ஸ் இன் பிளாக் 30 இருந்துச்சு, அங்கெல்லாம் போய் செய்வாங்க. ஸோ அது ஒரு குரூப் இருந்துச்சு பிரேக் டான்ஸிங். இப்போல்லாம் மார்க்கெட் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, ஸ்டாலாக இருக்கும். நான் படித்த கிண்டர் கார்டன் உண்மையிலே ஒரு மலாய் கம்போங் உள்ளார தான் என்னோடய கிண்டர் கார்டனே இருந்தது. ஒருத்தர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த கழிவறையோட பொருளை அவர் ஒரு தொம்பில் தூக்கிட்டு போவார். அந்த செடிகளுக்கெல்லாம் உரம் தயாரிக்கிறதுக்குன்னு அங்கே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு சேர்ந்து எடுத்துகிட்டு போவார். அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. பிளாக் 2 வந்து ஒரு ஃபேமஸ் குவைத்தியாவ் கடை இருக்குது, சின்ன குவைத்தியாவ் கடை. ஹீஸ் பீன் தேர் ஃபார் வெரி லாங். அங்கே தான் இருக்கார். அந்த கடை இன்னும் தான் அங்கே தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த என் பிளாக் பக்கத்து 212ன்னு ஒரு கோப்பி கடை இருக்கும். அங்கேயும் வந்து the whole shop there, all the shop the stall owners are still there. பழகிய ஒரு வாழ்க்கை முறையை விட்டு எத்தனை தூரம் வந்துவிட்டோம். முட்டை பராட்டா வேண்டுமென்றால் முட்டையை கையோடு கடைக்கு கொண்டு போன காலம் அது. என் தம்பி வந்து முட்டை ரொட்டி தான் சாப்பிடுவான். ஸோ நாங்கள் என்ன செய்யுங்க, அம்மா ஒரு முட்டையை கொடுப்பாங்க, போய் அந்த கடையில் கொடுத்தாக்கா அதை உடச்சி ரொட்டி கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டேப்பிள் பண்ணி கொடுப்பாங்க அந்த பேப்பரை. அதுக்கப்புறம் தான் ஸ்டேப்பிள் பண்ண வந்து தடை விதிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து தொண்டையில் இதாகுதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து முட்டையும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீ வேணா எனக்கு காசை கொடு, நான் முட்டை தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆனால் ருசியாக இருந்துச்சு பராட்டா. என் பிளாக் பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்பைரல் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பைரல் பிரிட்ஜ் வந்து இட்ஸ் லிங்கிங் டு த உட்லண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச், பழைய உட்லண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச். ஸோ அங்கே வந்து 2 ஷாப்பிங் மால் தான் இருக்கும். மால்னு சொல்ல முடியாது, NTUC எம்போரியம், ஓரியண்டல் எம்போரியம்னு ஒரு ஷாப்பிங் ஏரியா இருந்தது. அது வந்து இட்ஸ் க்ளோஸ் டு த செக் பாயிண்ட். ஸோ அந்த ஏரியாவில் நிறைய துணி கடைகள், அப்புறம் கர்டன் கடைகள், பழக்கடைகள், நிறைய ஹாக்கர் சென்டர், காஃபி ஷாப் நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், எப்போ எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஆன்டிஸ் யாராச்சும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு. உட்லண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட்னு இப்போ கட்டியிருக்காங்களே, அது அப்பொழுது இல்லை. அந்த பக்கத்து நாங்கள் வந்து எப்போதும் வாக்கிங் போவோம், நடப்பது, ஜாகிங்க்கெல்லாம் போவோம். இன்ன வரைக்கும் மார்சிலிங் மார்க்கெட் தான் சீப்பஸ்ட். ஐ திங்க் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் ஜூரோங், ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ் தே ஆர் கமிங் டு மார்சிலிங் டு பை திங்ஸ். இன்னும் அங்கே காடுங்க இருக்குன்னா லைக் அங்கே ஒரு மசூதி இருக்கும், அன்னூர் மாஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சோண்டு ஒரு காடு மாதிரி இருக்குது. தமிழ் பண்ணோன்னா உட்லண்ட்ஸ் தியேட்டர் இருக்குது. உட்லண்ட்ஸ் தியேட்டர் பழைய தியேட்டர், அது உட்லண்ட்ஸ் பழைய இன்டர்சேஞ்ச், மார்சிலிங் உட்லண்ட்ஸ் இன்டர்சேஞ்சில் 2 தியேட்டர் இருக்கும். அங்கே ப்ரொவிஷன் ஷாப் வெளியே வந்து ஒரு ஃபோன் இருக்கும், ஆரஞ்சு கலர் ஃபோன் மாதிரி. அதுவும் ஒரு 10 காசு போட்டு இது பண்ணுறது. அந்த 10 காசு வந்து 3 நிமிஷம் தான் பேச முடியும். நான் கஷ்டப்பட்டு காயின் போட்டு அந்த கேர்ள் ஃபோனை பண்ண அவங்க அம்மா எடுப்பாங்க. ஸோ அவங்க அம்மா சம்டைம் எடுத்துகிட்டு அவங்க அம்மா கேட்பேன், ஹூ இஸ் திஸ்னு. அப்புறம் நான் சொல்லணும், இல்லை ஐம் ஸ்கூல்மேட் ஆண்டி இந்த மாதிரி. வாட் ஃபார் யூ காலிங், வாட் இஸ் த ரீசன். ஸோ அது ரீசன் வேறு சொல்லணும் வேறு. ஸோ அது ரீசன் சொல்லுறதுக்கப்புறம் why at this time you calling, ஏன் இந்த டைமில் கால் பண்ணுறீங்க, இல்லை ஹோம்ஒர்க் பற்றி கேட்கணும், அந்த மாதிரி சொல்லணும். அதுலேயே வந்து 2.5 நிமிஷம் போயிடும். அதெல்லாம் மீறி நம்ம இன்னும் அந்த காதல் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணோம். ஆனால் அது வந்து ஒரு 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 அட்வென்ச்சரஸான காதல். ஒரு வட்டாரத்தோடு ஒரு தனி மனிதனின் பிணைப்பு அங்கு வசிக்கும் மக்களையும் அங்கே அவனுக்கு பரிச்சயமான இடங்களையும் வைத்துத்தான். அந்த மனிதர்களும் இடங்களும் அங்கிருந்து மறைந்திருந்தாலும் மனதளவில் அந்த பிணைப்பு அகலவில்லை, மறையவில்லை. பள்ளிக்கூடம் சென்ற காலம் பொதுவாக பல ஆண்டுகள் கழித்து பின்னோக்கி பார்க்கும்போது அற்புதமான ஒரு காலமாக தோன்றும்.
1980 90களில் வந்து 3 பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. முதல் பள்ளிக்கூடம் ஆரம்பத்தில் வந்து சீலிங் செகண்டரி, அப்புறம் ஃபியூச்சூன் செகண்டரி, அப்புறம் வுட்லேண்ட்ஸ். தமிழ் 3 பள்ளிக்கூடம் தமிழ் இருந்தது. அப்போ இந்த 3 பள்ளிக்கூடத்துலையும் மாணவர்கள் வந்து கணிசமான அளவு இருந்தாங்க. பஸ் இல்லாத காலம் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போனாலும் நடந்து போய் ராக்மன் கேட்டில் போய் காலையில் எழுந்திரிச்சிடும். ஸ்கூலுக்கு காலையில் எழுந்திச்சி போய் அங்கே போய் ராக்மன் கேட்லேருந்து பஸ் எடுத்துகிட்டு போவோம். அது 167, 69 2 பஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த வட்டாரம் வந்து கஸ்டம்ஸ் இருக்குது. அப்புறம் மாஸ்லிங் பிரைமரியில் படித்தேன், பிரைமரி ஸ்கூல். அப்புறம் சீலிங் செகண்டரி. அப்புறம் வந்து நான் வந்து when I shifted into Woodlands, then I changed to Riverside Secondary. நான் படித்தது வந்து உட்லண்ட்ஸ் பிரைமரி, உட்லண்ட்ஸ் செகண்டரி. வீட்டுக்கு ஆப்போசிட் தான் என்னோடய ஸ்கூல். அப்போ உட்லண்ட்ஸ் பிரைமரி, இப்போ வந்து உட்லண்ட்ஸ் செகண்டரி. அப்போ வாத்தியார் வந்து மிஸ்டர் கண்ணன் இருந்தார். அப்புறம் என் பிரின்சிபல் பேர் வந்து மிஸ்டர் ஆர்ஆர் வரிங்டன். என் பிரின்சிபல் கூட பிளாக் 2ல் தங்கினார். ஒரு 4 வீடு தாண்டி தான் அவரோட வீடு. ஸோ ஆர்ஆர் வேர்டிங்டன் அவர் பேர். அவர் தவறிட்டார். நான் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறேன்னு என்னோடய பிரின்சிபலுக்கும் தெரியும். உட்லண்ட்ஸ் தொடக்கப்பள்ளியில் படித்தேன். அங்கே உள்ள ஆசிரியர்கள் வந்து பெரும்பாலும் எங்கள் பக்கத்தில் உள்ள மாஸ்லிங் வட்டாரத்திலே தான் குடியிருந்தாங்க. ஆசிரியர்களை நாம் மரியாதை கலந்த பயத்தோடு அண்ணாந்து பார்த்த காலம் அது. அவர்களிடம் நாம் எதை கற்றோம், எதை ரசித்தோம் என்று பாவம் அந்த ஆசிரியர்களுக்கு தெரியாது. அவை குழந்தைகள் மட்டுமே அறிந்த ரகசியங்கள். டீச்சர்ஸ்லாம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ப்ரைமரி ஸ்கூலில் என்னோட டீச்சர்ஸ் மிஸ்ஸஸ் பவானின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் பவானி. அவங்க எப்போதும் புடவையில் வருவாங்க ஸ்கூலுக்கு. ஸோ அது நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பக்கத்து பிளாக்லேயே ஒரு என்னோடய தமிழ் ஆசிரியர் எனக்கு நல்லா ஞாபகம். இன்னுமே அவங்க அங்கே தான் இருக்காங்க, குடியிருக்காங்க. எப்பாச்சும் ஒரு வாட்டி வழியில் போகும்போது பார்த்துருக்கோம். அவங்க பேர் வந்து திருமதி செல்லத்தாய். டீச்சர்ஸ்லாம் வந்து மினி ஸ்கர்ட் போட்டுட்டு அவங்க ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தாங்க அந்த டைமில் டீச்சர்ஸ். இப்போ உள்ள டீச்சர்ஸும் அப்போ உள்ள டீச்சர்ஸும் நான் பார்க்கும்போது தே வர் ஸோ ஃபேஷனபிள். நம்ம பாடத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமா இல்லையோ, டீச்சர்ஸை ரொம்ப கவனிப்போம். பலரது வாழ்க்கையில் எனக்குள் ஒரு பாடகியா, எனக்குள் ஒரு மேடை பேச்சாளனா, பலரது வாழ்க்கையில் இந்த கேள்விகளுக்கு விடை தந்தது பள்ளி மேடைகள் தான். வெற்றி பெற்ற தருணங்கள், தட்டி கொடுத்த ஆசிரியர்கள், கைத்தட்டி கொண்டாடிய நண்பர்கள் அனைவரும் ஞாபகம் வருகிறார்கள். சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்குதா, குக்கு குக்கு கூ தம்பிகளே. உட்லண்ட்ஸ் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் முதல்ல மேடை ஏறினேன். ஸோ அப்போ வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கமலநாதன், அனுசியா அண்ட் அன்பரசன் அவங்க தான் ஜட்ஜஸ். அப்போ தான் என்னோடய பயணம் தொடங்கினது. அங்கேருந்து மற்றவங்கெல்லாம் என்னை பார்த்து ஐ திங்க் ரெக்கனைஸ்ட் மீ. ஸோ தி கால்டு மீ ஃபார் ப்ராக்டிசஸ். ஸோ ஃபெப்ராபெனில் பாடியிருக்கேன், இன்விசம், மறுமலர்ச்சி, இங்கெல்லாம் பாடியிருக்கேன். நிறைய காம்படிஷன் போயிருக்கேன். எனக்கு வந்து பேச்சு போட்டி, விவாத போட்டியிலலாம் பரிசு வாங்கியிருக்கேன். உயர்நிலை பள்ளியில் வந்து இன்டர் ஸ்கூல் டிபேட்ஸ் நான் பங்கு பெற்றுருங்க. 2ஆவதாக வந்திருக்கோம். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. பொதுவாக உட்லண்ட்ஸ் வட்டாரத்தில் குறிப்பாக என்னோடய பள்ளியில் மாணவர்களை வந்து அதிகமாக பேசக்கூடிய ஆற்றலுடையவர்களாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். சொற்களம், பேச்சு போட்டி, நடிப்பு, அப்போ பல போட்டிகள் அந்த காலகட்டத்தில் நடந்தது. எல்லா போட்டியிலும் மாணவர்கள் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. உயர்நிலை 2இல் படித்த ஒரு மாணவி வந்து வெரோனிகா லதான், நல்லா பேசக்கூடியவங்க. அப்போ நேல் பேஸில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நான் வேண்டும் வரம் என்ற தலைப்பில் வந்து அவங்க பேசுனாங்க. அது வந்து ஒரு மன கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதை வந்து அவங்க வந்து உணர்ச்சிபூர்வமாக பேசினாங்க. அப்போ வந்து அந்த வட்டாரத்தில் எல்லோருமே அதை கண்டு மிகவும் கலங்கினாங்க. ஸோ அந்த ஒரு சம்பவத்தை இந்த மாணவி வந்து மிக உணர்ச்சிபூர்வமாக பேசி அந்த முதல் பரிசு எடுத்தாங்க. அது எல்லோரும் பாராட்டப்பட்டது. அப்போது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சொற்களம் வந்து மிகவும் ஒரு தளமாக இருந்தது. தமிழ் மொழியை வளர்க்கின்ற ஒரு தளமாக சொற்களம் இருந்தது. எல்லா பள்ளிக்கூடங்களும் வந்து அந்த சொற்களத்தில் கலந்துக்கிட்டாங்க. என்னுடைய உயர்நிலை 2, 3 மாணவர்கள் 1985 வந்து வெற்றியாளர்களாக வந்தாங்க.
அது வந்து எனக்கு வந்து மிகவும் பெருமையாக இருந்தது. மாணவர்கள் என்ன மிகவும் நன்றாக பேசினாங்க. கலைவாணி, வெரோனிகா லதா, சாந்தி அண்ட் பார்வதி, இந்த 4 பேர் தான் அந்த 1985 வந்து வெற்றியாளராக வந்தாங்க. இந்த 4 பேரும் இப்போது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்காங்க. நான் அதே இந்த வட்டாரத்தில் வந்து நான் பல ஆண்டுகளாக இருப்பதனால, ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸாக இருக்கிறதுனால, அந்த மொழிக்கு தமிழ் மொழிக்கு இந்த வட்டாரத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த தொடரில் தங்கள் அக்கம்பக்கத்தில் வாழ்ந்தவர்களைப் பற்றி குறிப்பிடாத யாரும் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்பான அக்கறையுள்ள அண்டை வீட்டுக்காரர்கள். என் நேபர்ஸ் வந்து வண்டர்ஃபுல் நேபர்ஸ். ஏன்னா அந்த பிளாக் 2ல் வந்து காமன் காரிடார், தீபாவளி, ஹரிராயா, அப்புறம் சைனீஸ் நியூ இயர்லாம் ரொம்ப செலிப்ரேஷன் ஆஃப்டர் செலிப்ரேஷன் தான். அப்போ வந்து நம்ம அண்டை வீடு அந்த டைம் வந்து 80s 90s வந்து நம்ம வந்து ஒரு அண்டை வீட்டோட ஒரு நேபரோ அந்த மாதிரி பார்க்க மாட்டோம். நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நினைப்போம். சில நேரம் அவங்க வந்து சந்தைக்கு போயிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் நிறையா பிள்ளைங்க. ஸோ அவங்க வந்து மீன் வாங்கி இந்த நீ சமைச்சி உன் பிள்ளைங்களுக்கு கூட என் பையனும் வந்து சாப்பிட்டுட்டோம். அந்த மாதிரி ஒரு உதவிகள், அந்த புரிந்துணர்வு எல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. வேலைக்கு போகிற டைமில் பக்கத்து கறிக்கிட்ட சாவியெல்லாம் கொடுத்துட்டு போவோம், பிள்ளையெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் மதர்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா கூட கூட்டாளி, அவங்க ஃபாதர்ஸ் வந்து எங்கள் அப்பாவோட கூட்டாளி. ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து எனி லைக் ஒகேஷன் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணி எல்லாம் வில் பி ஜேமிங் இன் ஒன் ஹவுஸ், ஒரு வீட்டில் இருப்போம் எல்லாம். தொழில் முனைப்பு என்றால் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்து லாபம் பார்க்கும் முயற்சி மட்டும்தானா? இல்லத்தரசிகள் வீட்டில் இருந்தபடியே கணவருக்கு உதவியாக தங்கள் இல்லங்களிலேயே சிறு தொழில்களை துவங்கிய காலகட்டம் அது. அதை ஒரு கலாச்சாரம் என்று கூட சொல்லலாம். டப்பவே என்று சொன்னாலே பலருக்கு அந்த நாட்கள் சட்டென்று ஞாபகம் வரும். டப்பவே பார்ட்டிஸ்லாம் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவோட தம்பியோட மனைவி, அப்போனா எனக்கு அத்தை, அவங்க வந்து ரொம்ப இதெல்லாம் செய்வாங்க. இந்த பைரெக்ஸ் பார்ட்டிஸ், அந்த டப்பவே பார்ட்டிஸ்லாம் செய்வாங்க. டப்பவேலாம் அதெல்லாம் பெரிய ப்ராடக்ட். அதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து விரும்புவாங்க. காரணம் என்னன்னாக்கா அது வந்து காலத்துக்கும் இருக்கும், வீணாக போனாங்கன்னா மாற்றலாங்கிற ஒரு இது இருந்துச்சு, இது ரூல்ஸ் இருந்துச்சு. அதனால் எல்லோரும் இது நல்லது, எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதுவும் வந்து காலதவணையில் கட்டலாம், வாங்கிட்டு காலதவணையில் கட்டலாம். ஸோ அதை என்ன செய்வாங்க, வீட்டில் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இன்வைட் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க நம்மளெல்லாம் வாங்கன்னு. அப்புறம் எங்கள் அம்மாலாம் போவாங்களே, சரி மீ வச்சுருக்காங்களே, சாப்பிட்டோமே, ஏதாவது ஒன்று வாங்கணுமே அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு அதை அவங்க மாதம் மாதம் கட்டணும்ல, அதை நான் போய் மாதம் அவங்களுக்காக போய் கட்டிட்டு காசு கொடுப்பாங்க, போய் கட்டிட்டு வந்துடுறது. என் டீச்சர்கிட்ட நான் சொன்னேன், எங்கள் அத்தை இந்த மாதிரி பைராக்ஸ்லாம் விற்கிறாங்க, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களான்னு. ஸோ என் டீச்சர் வந்து பார்த்துட்டு ஒரு ஃபுல் செட்டே வாங்கினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசு இது ஒரு சாதிச்சிட்டோன்னே ஒரு சந்தோஷம்தான். எதையோ விட்டு விட்டு வந்ததை போல ஒரு உணர்வு. அந்த இடத்தை நோக்கி, அந்த உலகத்தை நோக்கி, அந்த நாட்களை நோக்கி மறுபடியும் நடக்க பாதைகளை தேடுகின்றது மனம். வாழ்க்கையில் அந்த தருணங்கள் ஒரு முறைதான் என்று யதார்த்தம் தீர்ப்பு வழங்கும் போது சேர்த்து வைத்த சுகமான நினைவுகளோடு மட்டும் திருப்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த சைல்ட்ஹுட் வந்து வாஸ் a real wonderful, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமே, ஒரு வெரி வெரி பியூட்டிஃபுல் டைம் we had. அந்த சைல்ட்ஹுட் வந்து we cannot see that happening again anymore. பழைய நெய்பர்ஸை வந்து மிஸ் பண்ணுறேன். அப்போ என் பிளாக்கில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், மலே, சைனீஸ் அண்ட் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் அமோக்கியோ சில பேர் இஷ்யூ அந்த மாதிரி போனதுனால ஸோ ஐ மிஸ் தெம். அந்த இந்த மாதிரி இதெல்லாம் பேசும்போது அந்த மெமரிஸ்லாம் திருப்பி வருதில்ல. ஸோ we had a lot of good memories, மாஸ்லிங் woodlandsல. அதே மாதிரி பேட் மெமரிஸும் இருக்குது. I mean we lost some friends during that அந்த ஜேர்னிலேயே. இந்த தனிமை வந்து அது நான் சொல்லுவேன், அது ஒரு நோயாகவே ஆகிரும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஸ்ரேங்கூனில் போய் தங்கிட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சியோட அட்மிரல்ட்டியில் போய் தங்கிட்டாங்க. ஸோ இந்த வீடு எம்டியாக இருக்கிறதுனால அவங்க சொன்னாங்க, இல்லை யூ மஸ்ட் கம் பேக் டு ஸ்டே ஹியர்னு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலி உடன்பாடு இல்லை
அவருக்கு அந்த ஏரியா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவரை ட்ராக் பண்ணி மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். என்ன தான் வந்து அந்த கிராமத்தில் நம்ம இவ்வளோ வசதிகள் வந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்குது. அந்த இடம் காலியாகுது. அந்த டைம் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ரியலைஸ் பண்ணல. ஏன்னா வி திங்க் வி நெவர் ரெடி தாட் அபவுட் இட். ஆனால் இப்போ வந்து அந்த நாட்கள்லாம் தாண்டி வரோம்ல, நான் என்னை இப்போ திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த வி ஃபீல் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம். அந்த டைம் திருப்பி கிடைக்காது. இவர்களின் கதைகள் ஏன் முக்கியம்? இதை இவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வாழ்ந்த ஒரு சராசரி வாழ்க்கையில் அப்படி என்ன பெரிய கதைகள் இருக்கப் போகின்றன? கண்டிப்பாக தர்க்கம் செய்யலாம். ஆனால் கடைசியில் ஒன்று புரிய வரும். வாழ்க்கையே ஒரு கதைதான். அந்த கதையைத்தான் மார்சிலிங் வட்டாரத்து மக்கள் இன்று சொன்னார்கள்.